ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகரமான இயேசு கிறிஸ்தன் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் நம்மை ஒருவர் சந்திக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்களே, நேற்றைய தினத்தில் ஒரு அறிவிப்பை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். கல்வராயன் மலை பகுதியில் இருக்கிற இடத்துல, சேலம் மாவட்டம், அங்கே இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தின் சார்பாகவும் கல்வராயன் மலை கிறிஸ்துவ ஐக்கியம் சேர்ந்து நடத்துகிற உபவாச கூடுகை வருகின்ற 23ஆம் தேதி. இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், கலந்து கொள்ளுங்கள். தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். அட்ரஸ் வேணும்னா அதற்குரிய அட்ரஸ் உங்களுக்கு காண்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட மீகா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 5வது அதிகாரம் 9வது வசனம், உன்னுடைய கை உன் விரோதிகள் மேல் உயரும். உன்னுடைய கை உன்னுடைய விரோதிகள் மேல் உயரும், உன் சத்துருக்கள் எல்லோரும் சங்கரிக்கப்படுவார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். நம்முடைய கை நம்முடைய விரோதிகள் மேல் உயரப்போகிறதாம். நம்முடைய சத்துருக்களை சங்கரித்து போட போகிறாராம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உன்னுடைய கையோ அல்லது உன்னுடைய வாழ்க்கையோ உன் சத்துருளுக்கு மத்தியிலே, உன்னுடைய எதிராளிகளுக்கு மத்தியிலே, உன் விரோதிகளுக்கு மத்தியிலே கை கட்டின வண்ணமாக, தலை குனிந்த வண்ணமாக, அல்லது நிமிர முடியாதபடிக்கு ஒரு வாழ்க்கை உனக்கு இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், உன்னுடைய கை உன்னுடைய விரோதிகளுக்கு மேலாக உயரப்படும். அப்படின்னா என்ன? கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார், அவர்களை தாழ்த்த போகிறார். விரோதிகளை, என் அன்பு தேவப்பிள்ளை, தாழ்த்த போகிறார். அதே வேளையிலே ஒருவேளை சத்துருக்கள் யாராவது இருப்பார்களானால் கர்த்தரே அவர்களை சங்கரித்து போட போகிறார். இந்த நாளிலே என் அன்பு தேவப்பிள்ளை, இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தையானது உன் வாழ்க்கையை உயர்த்துகிற வார்த்தை, உன்னுடைய வாழ்க்கையில் மேன்மையை கொண்டு வருகிற வார்த்தை. இதுவரையிலும் உயர்வு, மேன்மை, ஆசீர்வாதம், செல்வாக்கு இல்லாமல் காரியம் வாய்க்காமல் இருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இனி நான் உயர்த்துவேன் என்று சொல்கிறேன். உன் கை உயர்த்தப்பட போகிறது. மோசேனுடைய கை அன்றைக்கு உயர்த்தப்பட்ட பொழுது யோசுவா அமிலேக்கரை பூந்து வெட்டி மாய்த்து கொண்டு போனான். இன்றைக்கு உன் கரம் உயர்த்துகிற கர்த்தரே உன் சத்துருக்களை சங்கரித்து போடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகையால் ஜாலியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. என் அன்பு தேவப்பிள்ளையே, சந்தோஷமாக இருங்க. கர்த்தர் நம்மை உயர்த்தி விட்டார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். என்னுடைய கை என்னுடைய விரோதிகள் மேல் உயர்ந்ததற்காக, எங்கள் சத்துருக்களை நீ சங்கரித்து போட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உயரக்கூடாதபடிக்கு இருந்த எல்லா கட்டுகளையும் கர்த்தர் இந்த நாளிலே உடைத்து எறிந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய வல்லமை கூட இருக்கட்டும். பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே பிறந்தநாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். விசேஷமாக இந்த நாளிலே பிறந்தநாளை கொண்டாடுகிற அன்பு மகள் ஆண்டவரே பென்னினால் உங்களுடைய கரத்துக்குள்ளாய் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் ஆண்டவரே, மகள் பென்னியை கர்த்தர் நான் பிதா குமார பரிசுத்த ஆவி நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். மகளுடைய பிறந்த நாளை கர்த்தர் இந்த நாளிலே நீங்கள் ஆசீர்வதித்து நடத்தும். எதிர்காலம் முழுவதும் சத்துருளுக்கு மத்தியிலே மகளுடைய கரம் உயர்த்தப்பட்டு இருக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் கூட வழி நடத்தும். அதே போல் ஆண்டவரே, ஒரு ஊழியர்களுக்காக, சபைகளுக்கு, சபை மக்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர ஊழியங்களுக்கு, சபைக்கும், ஆண்டவரே அப்பா, ஸ்தோத்திர ஊழியக்கார குடும்பங்களுக்கும், சபையாருடைய குடும்பங்களுக்கும் விரோதமாக எழும்புகிற விரோதிகளை கர்த்தர் மடங்கடித்து கர்த்தர் எங்களுடைய கரங்களை உயர்த்தும்படி ஆட்சேபிக்கிறேன். சத்துருக்களாக இருப்பார்கள் சங்கரித்து போடும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசப்பா உம்முடைய கரத்தில் இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.